இருந்தேம்மா. அதுக்கடுத்து வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எங்க வீட்ல படிக்க வச்சாங்க. செகண்ட் இயரோட டிஸ்கன்டின்யூ ஆயிடுச்சுமா. ஏன்? ஆ லேப்ல வந்து எனக்கு செகண்ட் இயர்ல கொஞ்சம் அந்த லேப் சேராம ஒத்துக்கலம்மா. அதனால வந்து ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. 2015 வரைக்கும் டேப்லெட் சாப்பிட்டேம்மா. அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து டேப்லெட் வேணாம், அதுக்கடுத்து மேரேஜ் பண்ணி குடுக்கலாம் அப்படி சொல்லி சொன்னாங்க. லேப்ல ஒத்துக்காம இது அந்த இது வந்து கொஞ்சம் வீசிங் மாரி கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். சரின்னு சொல்லிட்டு என்னைய நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து நான் வெளியில 2012ல நானு அப்பா வீட்லேருந்து வெளியில வேலைக்கு அனுப்புனாங்க. ப்ரௌசிங் சென்டர்ல நான் வேலை பார்த்தேன். அப்பயில பிஏ இங்கிலீஷ் வந்து கரஸ்ல பண்ணேன். பண்ணையில வந்து மேரேஜ் எனக்கு 2019ல இது பண்ணாங்க. ஆனா இங்க புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு டெஸ்ட் எதுவுமே எழுத விடல. நான் வந்து நீதிமன்றத்து வேலைக்கு தான் ட்ரை பண்ணேன். கல்யாணம் முடிச்சப்ப எனக்கு வந்து சென்னையில வந்து இன்டர்வியூ கிடைச்சது. என் வீட்டுக்காரர் வந்து நான் ஒரு பையன் தான், நீ வேலைக்கெல்லாம் போ வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. விருதுநகர்லயே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல எனக்கு ஜாப் கிடைச்சது. டெம்பரவரி போஸ்டிங்கு. என் நாத்தனார் வீட்டுக்காரர் சொத்து பத்தெல்லாம் இருக்கு, நீ எதுக்கு வேலைக்கு போ வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கம்மா. இன்னைக்கு வந்து என் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஒரு குடிக்கு அடிமையா வந்து இருக்காங்க. அதேபோல என்னுடைய மாமனார் மாமியாவும் என்னைய வந்து வாழ வேணாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப என்னைய வந்து இது பண்றாங்கம்மா. அவரும் வேற பெண்களோட வந்து தொடர்புல இருக்காங்க. எங்க அம்மா, அப்பா வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மரியாதை. அவங்களோட வீட்டு சைடு வந்து எல்லாருமே நல்லா தான் இருக்காங்கம்மா. ஆனா வந்து அவங்க 5 வருஷமாவே வந்து வேணாம், டைவர்ஸ் பண்ணணும். 2 பேர் குடும்பத்திலுமே இப்பதான் என்னுடைய மாமனார், மாமியார் வீட்ல டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்தே டைவர்ஸ் பண்ணணும்னு தான் சொன்னாங்க, எங்க அம்மா, அப்பா வீட்ல. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. ஆனா அவங்க டைவர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஏன்னா பையன் சரியில்ல, நாங்க தெரியாம கல்யாணம் முடிச்சு வச்சுட்டோம். இது கணவரால கைவிடப்பட்ட சர்டிஃபிகேட் வச்சு கூட உனக்கு நான் வேலை வாங்கி தரோம். அடுத்த ஒரு கல்யாணம்